பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஆவிக்குரிய தளத்திலே உள்ள நேரங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கிறோம். அப்படி பிரவேசிக்கும் போது எந்த நேரம் பிரவேசிக்க வேண்டும், எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் நாம் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்றாலும் சில நேரங்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை நான் வாசிக்கிறேன். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். தேவனை பொறுத்தளவில் அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிற நேரங்கள் அவர் எந்த நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த நேரத்திலே செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். பிரசங்கியின் புத்தகத்தில் இப்பொழுது நாம் வாசித்த பகுதியிலே ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இந்த நேரங்களை குறித்து பார்க்கும் பொழுது யூதருடைய நேரங்கள் என்று சொல்லப்படுவது எல்லாமே வேத புத்தகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், முதலாம் வேளை, 2ஆம் வேளை, 3ஆம் வேளை, 4ஆம் வேளை, 5ஆம் வேளை, அதில் 1ஆம் சாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் சாமம் என்று சொல்லி 12 ஜாமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ரோமன் கால வகுப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், 8 மணி, அதிகாலை 8 மணி, அதுதான் அதிகாலை 8 மணியில் அதாவது யூத காலண்டரில் முதலாம் வேளை என்று சொல்லப்படுகிறது அதிகாலை 8 மணி. ரோமன் டைமில் 8 மணி, அதிகாலை 8 மணி. 2ஆம் வேளை அப்படின்னு சொல்கிறது 8 to 9. 3ஆம் வேளை அப்படின்னு சொன்னால் 9 to 10. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மாலை 6 மணி வரும் பொழுது அது சன்செட்டிங் டைம். அந்த சன்செட் டைமில், அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரத்தோடு ஒரு நாள் முடிகிறது ரோமன் டைமில். ஜூயிஷ் டைமில் 1ஆம் வேளை, 2ஆம் வேளை, 3ஆம் வேளை என்று அது ஆரம்பித்து 12வது வேளையோடு அது முடிகிறது என்று பார்க்கிறோம். அதாவது 12வது வேளை அப்படிங்கிறது சன்செட் டைம் ஆஃப் தி ரோமன் டைம். ரோமன் டைமில் 6 மணி அப்படிங்கிறது யூத டைமிங்கில் 12வது வேளை என்று வருகிறது. இன்னொரு காரியத்தையும் நாம் வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். காவல் வேளைகள் என்று பிரித்திருப்பார்கள். 1ஆம் காவல் வேளை, 2ஆம் காவல் வேளை, 3ஆம் காவல் வேளை, 4ஆம் காவல் வேளை என்றும் அதிலே பிரித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இந்த 1ஆம் காவல் வேளை என்பது எது என்று சொன்னால், மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 6 மணி முதல் 8 மணி வரை உள்ள அந்த வேளை 1ஆம் காவல் வேளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் காவல் வேளை என்று சொல்லப்படுகிறது இரவு 9 மணியிலிருந்து 12 மணி வரை, 12 midnight 12 AM அது வரைக்கும் 2ஆம் காவல் வேளை. 3வது காவல் வேளை midnight 12 AM 3 AM, அதாவது 3ஆம் காவல் வேளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் காவல் வேளை என்பது 3 AM, அதாவது மிட்நைட் மார்னிங், ஏர்லி மார்னிங் 3 AM சன்ரைஸ் ஆகிற வரைக்கும், அதாவது 6 மணி வரைக்கும். ஸோ அது 4ஆம் காவல் வேளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ முதலாம் காவல் வேலை, 2ஆம் காவல் வேலை, 3ஆம் காவல் வேலை, 4ஆம் காவல் வேலை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இடங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த பகுதியை இந்த நேரத்தில் தான் அது நடந்திருக்கிறது என்று. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இயேசு 3ஆம் அதாவது சிலுவை இதுக்கு பிலாத்து இயேசு சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்த நேரம் 6ஆம் வேளை, அதாவது ஒரு மத்தியானம் 12 மணியை போல ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசு சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசு உயிர் விட்டது 8ஆம் மணி வேளையில், அதாவது 9ஆம் மணி வேளையில், அதாவது 3 மணிக்கு அவர் உயிர் விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். 9ஆம் மணி வேளையில் அவர் உரத்த சத்தத்தோடு ஜீவனை விட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ தேவன் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் என்று பார்க்க முடியும். இயேசுவும் அதை நமக்கு உறுதிப்படுத்தி அவருடைய வார்த்தையினாலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. அப்போ அந்த என் வேலை என்று அவர் சொல்ல தேவனுடைய வேலை. தேவனுடைய வேலை ஸ்பெசிஃபிக்கா இருக்குது. இப்போ இது என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலையை அவர் கர்த்தர் வைத்திருக்கிறார். பிசாசை பொறுத்தளவில் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. பிசாசுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அவன் எல்லா நேரமும் தயாராக இருக்கிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது அவன் அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறான். இந்த இயேசுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு அவன் 24/7 அவன் ரெடியா இருக்கிறான். ஆனா தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம் என்று நான் யோசிக்க வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் குறித்த நேரத்திலே செய்கிறவராக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில சமயம் ஆல் நைட் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் நைட் ப்ரேயர் இப்போ எந்த டைம் இயேசு இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த டைம் எந்த டைம்னா ஈவினிங் 8 PM மார்னிங் 4 AM, அதாவது அது ஒரு குறிப்பிட்ட வேலை. அது 8 PM 8 மணி, இரவு 8 மணியிலிருந்து 4 மணி, அதிகாலை 4 மணி வரை இயேசு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, நம்ம ஜெபிப்பதற்கு, அதாவது ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு சில முக்கியமான நேரங்கள் இருக்கிறது என்பதை நான் இந்த நாளிலே உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். உதாரணம், இது வேதத்தில் முழுவதுமாக பார்த்தா, அதை ஜூயிஷ் கல்ச்சர் அவங்களுடைய வழக்கத்தின்படி 5 வேளைகளிலே அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று நாம் பார்க்க முடியும். அதாவது 5 வேளை எதெல்லாம் சொன்னால், காலையில் 6 மணி, அப்புறம் 9 மணி, மத்தியானம் 12 மணி, அப்புறம் ஈவினிங் அதாவது ஆஃப்டர்நூன் 3 மணி, அடுத்து 6 மணி, அதாவது 6 AM, 9 AM, 12 noon, 3 PM, 6 PM என்று 5 வேளைகளிலே யூதர்கள் ஜெபிப்பார்கள் என்று வேதம் நமக்கு அவருடைய கலாச்சாரம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்போ இது எதுக்காக அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தேவனை தேடுவதற்கு. தேவன் இந்த நேரங்களிலே செயல்படுகிறார் என்று வேதத்திலே அவர்கள் கண்டுணர்ந்த நிமித்தமாக இந்த வேலைகளை அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். வேதத்திலும் பரவலாக நாம் அதை பார்க்க முடியும். தேவன் இடைப்பட்ட நேரங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த நேரங்களிலே தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இடைப்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். இது இது பழைய ஏற்பாட்டில் தான் அப்படின்னு இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் அந்த மாதிரி காரியங்களை பார்க்க முடியும். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பேதுருவும் யோவானும் ஜெபிக்கும்படியாக எருசலேம் தேவாலயத்துக்கு போன போது என்று எழுதப்பட்டிருக்கும்.
அப்போது பேதுரும் யோவானும் போன அந்த நேரம் என்ன நேரம்னு சொன்னாக்கும் மாலை 3 மணி, மத்தியானம் 3 மணிக்கு அவங்க இப்போ ஜெபிக்கிறக்கா போகிறாங்க. அப்போது டிவைன் இட்ஸ் அ டிவைன் அவர், ஜெபிப்பதற்கான டிவைன் அவர். அதாவது 6 AM 9 AM 12 AM 12 noon 3 PM 6 PM இது வந்து ஜென்ரலாக உள்ள டைம். இது போக நம்ம ஜபிக்கக்கூடிய அசாதாரணமான டைம் என்கிறதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது விடுதலையுடைய நேரம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சில நேரங்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுருவை சிறைச்சாலையிலே வைத்திருக்கிறார்கள். அப்போ சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பேதுரு விடுவிக்கப்படுகிற அந்த நேரம், அதான் விடுதலையின் நேரமாக பார்க்கிறோம். அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை, அதாவது 4வது காவல் வேளையிலே பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். தூதனை அனுப்பி தேவன் பேதுருவை வெளியே கொண்டு வருகிறார் என்று 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த டைமிங்கை பற்றிலாம் எதுக்காக சொல்லி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய தளத்திலே நம்ம பிரவேசிப்பதற்கு இந்த நேரங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். காட்ஸ் டைமிங், அதாவது என் தந்தை இப்பொழுதும் செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ கடவுள் வந்து ஒவ்வொரு நேரம் பார்த்தா ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். ஆனால் அவர் வந்து எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் அவர் செயல்பட்டுக்கிறார். 24/7 அவர் உறங்குகிறதும் இல்லை இல்லையா, அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. அவர் எல்லா நேரமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் இந்த அவர் வந்து டைம்லெஸ் ஜோன்ல இருக்கிறார், டைம்லெஸ் ரெல்மில் இருக்கிறார். அப்போது அவர் நம்மோட கூட, அதாவது டைம் லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மோட கூட இடைபெறுவதற்கு சில நேரங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது வேதத்திலே தேவன் இடைபடுகிற 2 நேரங்களை நாம் குறிப்பாக பார்க்க முடியும். ஒன்று வந்து குரோனாஸ் என்று சொல்வார்கள், அதாவது சீக்வன்ஷியல் டைம். அதாவது நமக்கு காலையில் அதாவது 12 to 12, அதாவது அதிக மிட்-நைட் 12லேருந்து அடுத்த மிட்-நைட் 12 வரைக்கும் 24 hours எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இது வந்து சீக்வன்ஷியல் டைம். வரிசையாக அந்த டைம் வந்து 12 மணி, அப்புறம் 12 AM, அப்புறம் 1 AM 2 AM 3 AM அப்படி போயிட்டு 12 noon வந்துடும். அப்புறம் 12 noonக்கு அப்புறம் 1 PM 2 PM 3 PM. இது வந்து சீக்வன்ஷியல் டைம், அதாவது குரோனாஸ் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு டைம் இருக்கு, கைரோஸ் என்கிற டைம். இந்த கைரோஸ் அப்படிங்கிற டைம் எதுன்னு சொன்னாக்கா, மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ராப்பர் டைம் அல்லது ஸ்பெசிஃபிக் டைம், ஆப்பர்ச்சுனிட்டி டைம். ப்ராப்பர் டைம், ஸ்பெசிஃபிக் டைம் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி டைம், இது கைரோஸ் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் இந்த கைரோஸ் என்கிற அந்த டைம் மிக அதிகமாக பயன்படுத்துகிறார், வேதத்திலே பயன்படுத்துகிறார் என்று நாம் பார்க்க முடியும். அதாவது நான் அப்படி செய்வேன், அதாவது நான் அந்த கைரோஸை தான் பயன்படுத்துவேன் என்று தேவன் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். அதாவது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். அதாவது ஏசாயா 60:22 என்ன சொல்லுகிறார்? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஏற்ற காலத்திலே அப்படி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கிரீக் வேர்டு, அதாவது என்பது கைரோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஏற்ற காலத்திலே நான் நடப்பிப்பேன் என்று சொல்லும் பொழுது அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார். சில காரியங்களை செய்வதற்கு அவர் நேரம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலே அவர் அதை செய்வார் என்று ஏசாயா 60:22 நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, இதில் இப்போ இந்த டைமிங்ஸ் மீண்டுமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆவிக்குரிய தளத்திலே நாம் பிரவேசிப்பதற்கு இந்த நேரங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. நான் நினைச்ச நேரத்தில்
ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்து நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுவது மிக சரியான வாதமாக இருக்கக்கூடும். ஆனா தேவன் வருகிற அந்த வேலை அதுதான் நமக்கு தேவையான வேலையாக இருக்கிறது. அப்போ வேதத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரங்கள், அதாவது 5 ஜெபிக்க பிரேயர் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 மணி காலையில், அதிகாலை 6 மணி, அப்புறம் 9 மணி, 12 மணி, மதியம் 12 மணி, 3 PM, அப்புறம் 6 PM என்று 5 வேளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போக காவல் வேளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வேளைகள் எல்லாமே, இந்த வேளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேளைகள் எல்லாமே தேவன் வேதத்திலே குறிப்பாக நமக்கு கொடுத்திருக்கிற காரியம். இந்த வேளைகளிலே நாம் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தேவன் நம்மை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, வேதத்தின் அடிப்படையிலே நம்ம எதை செய்தாலும் அதற்கு தேவன் கட்டுப்பட்டு இருக்கிறார். அதான் புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது அதாவது நான் 7 மணிக்கு ஜெபம் பண்ணா இயேசு கேட்க மாட்டாரா, 8 மணிக்கு ஜெபம் பண்ணா இயேசு கேட்க மாட்டாரா? தட்ஸ் நாட் தி பாயிண்ட். ஏன்னு சொன்னா, ஏற்ற வேலை என்பது அவருடைய வேலை. கைரோஸ் அப்படிங்கிறது அவருடைய வேலை. அது அவர் எப்பனாலும் செயல்படுவார். நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பாடு, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவர் அந்த செகண்ட்ல அவர் நமக்காக கர்த்தர் நிச்சயமாய் செயல்படுவார். அதுல நம்ம எந்த நேரம்னாலும் அவரை கூப்பிடலாம். அது எமர்ஜென்சி சொல்லி எப்போ கூப்பிட்டாலும் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? கிரியை செய்வார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. ஆனா அது போக சாதாரணமாக வரக்கூடிய எல்லா நம்முடைய ஜெபிக்கிற வேலைகளில் நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டியதும், நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கிறது, நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதில் தேடுவதற்கு, மற்ற எல்லா காரியங்களும் நம்ம அதாவது ஜெபிக்கிற வேலை. இந்த ஜெபிக்கிற வேலைகள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் உள்ள நேரத்தை நாம் பயன்படுத்தி ஜெபிக்கும் போது தேவன் அந்த வேளையிலே பிரசன்னமாய் இருப்பதற்கு கட்டுப்பட்டவராய் இருக்கிறார் என்று இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது வேதத்தின் அடிப்படையில், ஆண்டவரே இது என்னன்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க 3 வேளையிலே நீங்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்க, அதனால நான் இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதற்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். அவர் அந்த வேளையில வந்து நின்று நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இது போல ஒவ்வொரு இந்த 5 மணி வேளைகளிலுமே அவர் கிரியை செய்த வேலைகள். அப்போ அதே போல அந்த காவல் வேலைகள் எல்லாவற்றிலுமே அவர் என்னென்ன எப்பெல்லாம் அவர் இது பண்ணியிருக்கிறாரோ, அதை வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதை சுட்டி காண்பிக்கிற அந்த வேலைகளிலே நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க கடமைப்பட்டு இருக்கிறார். அதாவது கேட்க என்று சொல்வதை விட அவர் பிரசன்னமாய் இருப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறார் என்று இந்த வேலையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த நேரம், அதாவது எமர்ஜென்சி, ஃபார் அன் எமர்ஜென்சி யூ கேன் பி present in you can go into the spirit realm at any time. எமர்ஜென்சிக்கு நீங்க எப்போ வேணாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் ஜெபிக்கலாம். இந்த சாதாரணமாக ஜெபிக்கும் பொழுது, மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, குடும்ப பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்ற எல்லா வேலைகளிலுமே ஜெபிக்கிற வேலைகள் எல்லாமே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நேரத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் பிரசன்னமாயிருப்பதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார் என்று இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவிக்குரிய தளத்திலே நாம் அப்படி ஜெபிக்கும் போது, அந்த வேலைகளை ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைபடுவதற்கு தயாராக இருப்பார் என்று இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவிக்குரிய தளத்தில் நம்ம பிரசன்னமாக போகும்பொழுது இந்த ஜெப வேலைகளிலே நம்ம என்னென்ன செய்ய முடியும் என்று, ஏன்னா ஆவிக்குரிய தளத்துக்கு நம்ம போகும்பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம சொல்லி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நாம் தேவனோடு பேசலாம், தேவனோடு கூட பேச முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதாவது அதற்கு
ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றான். அதாவது நான் தேவனோடு கூட சில காரியங்களை குறித்து பேச முடியும். அதாவது ஆவிக்குரிய தளத்துக்கு போயாச்சுன்னு சொன்னா அங்கு தேவனோடு கூட பேச முடியும். இப்ப ஆபிரகாம் வந்து அவனுடைய தேவையை குறித்து பேசுகிறான். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய பிரச்சனை இது, என்னுடைய கஷ்டம் இது, இப்படிப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன், எனக்கு என்ன நீர் தருவீர்? அதான் அவன் கேட்கிறான், அடியனுக்கு என்ன தருவீர்? ஸோ இதை கேட்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. இப்போ எல்லா நேரத்திலையும் அதை கேட்கறது இல்லை, அதை கேட்பதற்கான நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அதைத்தான் அவன் அந்த நேரத்தில் பயன்படுத்துகிறான். அப்போ ஜெபிக்கிற வேளையில தேவனோடு கூட பேசுகிறான். தேவன் அந்த இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தபடியினாலே அந்த வேளையில பேசுகிறான். அப்போ தேவன் இருக்கிறார் என்பதை அவன் எதை வச்சு இது பண்றான்னு சொன்னா, இந்த வேளையில அவன் ஜெபிக்கிற இந்த குறிப்பிட்ட வேலை, அது இந்த சொல்லப்பட்ட அந்த பல வேளைகள் இல்லையா, 6 AM 9 AM 12 noon 3 PM 6 PM இந்த மாதிரி ஒரு டைம் இருக்கிறது இல்லையா. இந்த மாதிரி ஒரு வேளையில அவன் ஜெபிக்கிற அந்த வேளையில தேவன் அங்கு பிரசன்னமாக இருக்கிறார். அப்ப தேவன் அங்கு பிரசன்னமாக இருக்கிறபடினால அவன் அவரோடு கூட பேசுகிறான். அப்போ அவன் அந்த இந்த நேரம் வந்து ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. இந்த நேரத்துல தேவன் இருப்பார், நான் அதனால தான் நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். இதுதான் அங்க உள்ள அதாவது விசுவாசம் இல்லாமல் நாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தேவனிடத்திலிருந்து எதையாக பெற்றுக்கொள்ளுவோம் என்று பெற்றுக்கொள்வது என்பது முடியாத காரியம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த குறிப்பிட்ட டைம்ல நான் ஜெபிக்கும் போது எனக்கு என்ன ஷேரிட்டி வருதுன்னு சொன்னா, வேதத்துல ஆபிரகாம் இப்படி ஜெபித்து இருக்கிறான், இந்த வேளையில் அவன் ஜெபிச்சிருக்கிறான், அப்பொழுது தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். அதனால நான் இந்த வேளையில ஜெபிக்கிறேன், தேவன் இருக்கிறார், அவர் இப்பொழுது எனக்கு பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லிருக்கிற அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நான் விசுவசிக்கிறேன். இரண்டாவது காரியம், ஒன்றாவது நாம வந்து அவரோட பேசலாம், அவர் நமக்கு பதில் கொடுப்பார். ரெண்டாவதாக அவர் பேசுகிறதையும் நம்ம கேட்கலாம். அதாவது எரேமியா 33:3 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான், வசனம் தான். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு நீ அறியாததும் உனக்கு புரியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். எரேமியா 33:3. அப்போ அவர் அறிவிக்கிற நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அவர் அறிவிப்பார். அப்போ நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவர் நமக்கு அறிவிக்கிற ஒரு நேரம். அப்போ அதாவது நான் எப்போ போனாலும் ஆண்டவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து நம்மை மாற்றுவதற்கு இந்த செய்தி உதவியாக இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். ஏன்னு சொன்னா, நாம பார்க்க போகிறது, அதாவது ஒரு சிஎம் பார்க்கணும் அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும்னு சொன்னா அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பார்ப்பாங்க, அல்லது இந்த நேரத்துல தான் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு டைம் கொடுத்துருப்பாரு. அந்த டைமுக்கு தான் நம்ம அவரை பார்க்க முடியும். ஒரு டாக்டரை பார்க்க போனோம்னா கூட இந்த டைம்ல நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா, போன உடனே கேட்பாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா அப்படிம்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆமாங்க, 8 மணிக்கு டோக்கன் நம்பர் 10 அப்படின்னு சொன்னா, சரி வெயிட் பண்ணுங்க, மணி இப்போ 7:50 ஆகுது, ஒருத்தர் உள்ள உட்காந்துருக்குறாங்க, அவங்க வெளியே வந்தோடனே நீங்க போங்க என்று சொல்லுவார்கள். ஸோ ஒரு மனிதன், சாதாரண மனிதனை பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குமானால் தேவனை சந்திப்பதற்கு நேரம் இருக்கிறது. அதாவது தேவனை சந்திப்பதற்கு நேரம் இருக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது தேவனை வந்து இஷ்டத்துக்கு பார்க்க முடியாதுங்கிற மாதிரி யாரும் யோசிக்காதீங்க. அவரை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அவரோட பேசலாம். அவர் தயாராக இருக்கிறார். நீங்க போகிற நேரம் வேதத்தின் அடிப்படையிலே போவீர்கள், ஆனால் தேவன் அந்த வேளையிலே உங்களை விசாரிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். அதைத்தான் நான் இந்த இடத்துல இந்த பகுதியில ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன், அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். மூணாவது, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் சொல்லுகிற அந்த கைரோஸ் டைம்ல, ப்ராப்பர் டைம்ல நாம் ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது தேவன் அங்கே இருப்பார். அப்போ
என்ன நமக்கு ஒரு வசதி கிடைக்கிறது என்று சொன்னாலும், நமது காலங்களையும் நேரங்களையும் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். நமது காலங்களையும் நேரங்களையும் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதாவது நம்முடைய காலம் நம்முடைய காலம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிறப்பையோ இறப்பையோ குறித்து நான் இங்கே சொல்லவில்லை. ஏன்னா நான் பின்னால் அந்த மாதிரி காரியங்களை வந்து கொஞ்சம் இந்த செய்தி முடியும் பொழுது நான் அதை குறித்து பேச விரும்புகிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காலம் என்பது என்னன்னு சொன்னா சில சில விஷயங்கள் நடக்கணும். அதாவது இந்த மாசத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது ஆண்டவரே, அது எனக்கு சந்திக்க முடியுமா, சந்திக்கணும் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்க முடியும். அதாவது நம்முடைய காலம், அதாவது தேவன் குறித்திருக்கிற காலம் என்று ஒன்று இருக்கிறது, நம்முடைய தேவை இருக்கக்கூடிய ஒரு காலம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது எனக்கு இந்த மாசம் எனக்கு 1,00,000 ரூபா கட்டாயம் வேணும், அது வந்தா தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய காலம். இந்த மாசம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜூலை மாசம் அல்ல இந்த ஆகஸ்ட், இந்த ஆகஸ்ட் மாசம் இது வந்து என்னுடைய காலம். இது தேவன் வந்து இந்த இதுக்கு இந்த நேரத்துக்கு உள்ளே கட்டுப்பட்டவர் அல்ல, நான் தான் இந்த நேரத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். அப்போ அந்த வேலை எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வேலை கர்த்தர் அதை அங்கீகரிப்பதற்கு நாம் அவரோடு கூட பேச முடியும் என்று இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அதாவது யோசுவா இது யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த யுத்தம் பலமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பலமாய் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்துல அவன் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய எதிரிகள் எல்லாரையும் அஸ்தமனத்துக்குள்ளே அவன் முறியடித்தாக வேண்டும். அதாவது சூரியன் மறைவதற்குள்ளே அவன் முறியடித்தாக வேண்டும். ஏன் சொன்னா இதை மறுநாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன ஆகிடும், அவங்க இன்னும் அதிக பலத்தோடு கூட வந்து என்ன செய்வாங்க, அவனை முறியடித்து விடுவார்கள், இஸ்ரவேலரை முறியடித்து விடுவார்கள். இதுதான் ஜோசுவாவுடைய நிலைமை. அப்போ அவன் என்ன செய்கிறான், அவன் ஆண்டவரை தேவனை நோக்கி அவன் பேசுகிறான் என்று வேதத்திலே பார்க்க முடியும். யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நம்ம அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அல்லேலூயா. பாருங்க, சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி வைக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ இது சூரியனையும் சந்திரனையும் அவன் நிறுத்தி வைப்பதற்கு, அதாவது காலங்களை நிப்பாட்டி வைக்கிறான். அதாவது இன்னைக்கே முடிக்கணும் இந்த வேலை, இந்த காரியம் வந்து இன்னைக்கே முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை செய்வதற்கு இவனிடத்துல இது கிடையாது, பவர் கிடையாது அதுக்கு. ஏன்னா வான மண்டலங்கள் மேல அதிகாரம் உள்ளவர் தேவன் தான், அங்க வல்லம் உள்ள தேவன் தான் இருக்கிறார். அப்போ அவரிடத்துல அவன் என்ன செய்யறான்னா பேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரை நோக்கி பேசி, அப்போ அவன் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்து அவன் கர்த்தரிடத்திலே அவன் பேசுகிறான். என்ன பேசி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த எதிரிகளை வந்து நான் இந்த சூரியன் செட் ஆகிறதுக்குள்ள, அதாவது அஸ்தமனம் ஆகிறதுக்கு உள்ள இவர்களை நான் முறியடிக்க வேண்டும். இதை முறியடிக்கணும்னு சொன்னா நீங்க எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி, அப்பொழுது தேவன் இவனுக்கு அந்த இதை அந்த கிருபையை கொடுக்கிறார். என்ன கிருபை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, இவன் கட்டளையிட்டா என்ன செய்வாராம், அவர் அதை நிறுத்துவாராம். ஏன்னு சொன்னா தேவன் இந்த பூமியில எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், இதுக்கு முன்னால் உள்ள செய்திகள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பூமியில தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது மனிதர்கள் மூலமாகத்தான் செய்வார். அவர் நேரடியாக இடைபடுகிறது இல்லை. அதனால இதுல செய்யணும்னு சொன்னா, சூரியனை நிப்பாட்டணும்னு சொன்னா, இல்ல சந்திரனை நிப்பாட்டணும்னு சொன்னா அது யோசுவா செய்ய வேண்டும். யோசுவா அந்த வார்த்தையை பிரயோகிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் அவன் அவன் கர்த்தரிடத்துல அவன் பேசுகிறான்.
அந்த அந்த கர்த்தர் அந்த நேரத்தில் அவனுக்கு தயாராக இருக்கிறார். அப்ப அது எந்த வேலை என்பதை நாம இந்த சொல்லப்பட்ட அந்த வேலைகளில் ஒரு குறிப்பிட்ட வேலையாக அது இருக்க முடியும். அப்போ அந்த வேளையில யோசுவா என்ன செய்கிறான்? இது வார்த்தையை பிரயோகிக்கிறான். சூரியனே தரித்து நில், சந்திரனே தரித்து நில் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ அதுக்கு அடுத்தாப்புல என்ன என்ன 13வது 12வது வசனம் என்ன சொல்லப்பட்டு 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை கொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னாடியே யாரும் இப்படி பேசுறது இல்லை, இதுக்கு பின்னாடியே யாரும் பேசுறது இல்லை. அப்படின்னா சூப்பர் நேச்சுரலி காட் கேன் இன்டர்வீன் இன்டு த லைஃப்ஸ் ஆஃப் த பீப்புள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிரியை செய்ய முடியும். அதுக்கு நாம் பேச வேண்டும். அப்ப அந்த நாம பேசுறதுக்குள்ள அந்த இதை எங்க நம்ம ரிசீவ் பண்றோம்? அந்த சூப்பர் நேச்சுரலா பேசுவதற்கு எனக்கு ஒரு வார்த்தை வேண்டும். அந்த வார்த்தையை எங்க நான் பெற்றுக்கொள்ள முடியும்னா ஆவிக்குரிய தளத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவன் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்து தேவனோடு பேசுகிறான். தேவன் அந்த வார்த்தையை அவனுக்கு கொடுக்கிறார். இதே போல எலியாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். எலியாவுடைய இன்ட்ரோடக்ஷனே அப்படித்தான். அதாவது நான் என் வார்த்தையினால் அன்றி மழையோ பனியோ பெய்யாதிருக்கும் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் இல்லையா? அப்போ எலியாவுக்கும் அந்த வார்த்தை எங்க கிடைச்சதுன்னு சொன்னா ஆவிக்குரிய தளத்திலே அவன் பிரவேசித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை அவன் பிரயோகிக்கிறான். அதனால தான் அந்த வார்த்தைக்கு பவர், அந்த வார்த்தையுடைய எஃபெக்ட். இங்கேயும் யோசுவா இந்த சூரியனை தரித்து நெல், சந்திரனை தரித்து நெல் என்று சொல்லும் பொழுது அது நின்றது. அந்த யுத்தத்தில் அவங்க ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல எலியா கட்டளையிடும் பொழுது அந்த 3 வருஷத்துக்கு மழை பெய்யாமல் நின்று விட்டது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் எவ்வளவு, ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், எலியா மட்டும் தான் தீர்க்கதரிசி இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு ஆண்டவரே தம்முடைய வாய்ப்பட சொல்லி இருக்கிறார். அப்படி எத்தனையோ பேர் இருந்தாலுமே மழையில நின்ன உடனே இன்னொரு தீர்க்கதரிசி சொன்ன உடனே டகார் மழை வந்துருச்சான்னா வரல. 3 வருஷத்துக்கு நின்னதுதான். ஏன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு உள்ள வல்லமையை கொடுத்தது தேவன். அது எலியாவுக்கு கொடுத்தார். அப்போ இந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நாம் தேவன் நமக்கு தரும்படியான வார்த்தைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். காலங்களையும் நேரங்களையும் மாற்றி அமைக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், மாற்றி அமைக்க முடியும் என்று பார்க்கிறோம். அதே போல 4வதாக அவர் செயல்படக்கூடிய, தேவன் செயல்படக்கூடிய நேரத்தை அறிந்து நாமும் அவரோடு செயல்பட முடியும். அதாவது ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்ம அதாவது எதுக்காக பிரவேசிக்கிறோம்? சில சமயங்களில் நம்ம தேவனை போற்றுவதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் நம்ம ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். தட்ஸ் டிஃப்ரெண்ட். அப்போ நீங்கள் இப்போ ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசித்து தேவனை போற்றி பாடி துதிச்சு சந்தோஷமாக இது பண்ணலாம். அதுபோக சில தேவைகளுக்காக நம்முடைய பெட்டிஷன்ஸ், நம்முடைய தேவைகளை சொல்லுகிற நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ அந்த நேரங்களிலும் நம்ம என்ன செய்ய முடியும்னா ஆவிக்குரிய தளத்துக்குள்ள போக முடியும். அப்போ தேவன் செயல்படுகிற நேரங்கள் என்று அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதாவது நமக்காக தேவன் செயல்படுகிற நேரங்கள், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நமக்காக தேவன் செயல்படுகிற நேரங்கள் என்று சில நேரங்களை வைத்திருக்கிறார். அது நம்ம வேர்ல்டு டைமோட மேட்ச் ஆகணுங்கிற தேவை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் செயல்படுவார், நிச்சயமா செயல்படுவார். நான் காப்பேன் அப்படின்னு சொன்னார்னா காப்பார். அதாவது ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னு சொன்னா, உன்னுடைய சந்ததியார் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டார். ஆனா அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு 400 வருடங்களுக்கு பிறகுதான் அதை சுதந்திரிப்பார்கள் என்பது தேவனுடைய திட்டத்திலே இருக்கிறது.
அப்போ அப்ப தேவனுடைய திட்டத்திலே ஒரு இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால வேளைகளே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வேலைகளை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நாம் குறைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்க. நம்மை குறித்து நான் நல்லா புரிஞ்சுக்க. நான் சொல்றது என்னன்னா, நம்மை குறித்து இதுல நான் அஃபெக்ட் ஆயிடுவேனே, அல்லது என்னுடைய குடும்பம் அஃபெக்ட் ஆயிடுமே, என் பிள்ளைங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்களே, என் பேர பிள்ளைங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குமானால், அந்த காலத்தை மாற்றுவதற்கு தேவனிடத்திலே நாம் கேட்க முடியும். ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது கேட்க முடியும். அதாவது இயேசு சொல்லுகிறார், என் டைம்ஸ், அதாவது கடைசி காலம் வரும் பொழுது, அந்த கடைசி காலத்துல கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லுகிறார். அப்போ அப்படி அவ்வளவு மோசமான காலம். அந்த காலத்தையும் நேரத்தையும் தேவன் குறைக்காவிட்டால் ஒருவரும் தப்பி பிழைக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஒருவரும் தப்பி பிழைக்க முடியாது. அப்போ தேவன் மாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஏன்னு சொன்னா அது பெரிய காலமா இருந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணா அது நாளை என்ன செய்வாராம், குறைச்சு கொடுப்பாராம். அல்லேலூயா. எண்ட் டைம்ஸ், அதாவது கடைசி காலத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். அதே போல இப்பொழுதுமே நம்ம பார்க்க முடியும். இதுல எங்க பார்க்கலாம்னு சொன்னா 1 நாளாகமோ 14ஆம் அதிகாரம் 15, 16 பகுதியிலே நம்ம என்ன பார்க்கலாம், தாவீது யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போகும் பொழுது என்ன தேவனிடத்திலே அவன் விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான் சொன்னா, ஆண்டவரே நான் இப்பொழுது யுத்தத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்கிறான். போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ போ அப்படின்னு சொன்னதும் உடனே கிளம்பி போகல. அவன் என்ன சொன்னான், நான் எப்பொழுது போக வேண்டும் என்று சொல்லி அவன் அடுத்து தொடர்ந்து ஒரு கேள்வியை கேட்கிறான். அதாவது இந்த டைம், ஏன்னா போ அப்படிங்கிறது பெர்மிஷன், பட் எப்பொழுது போங்கிறது டைம். அப்போ அந்த நேரம் என்று ஒன்று இருக்கிறது. இவன் போனா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த வெற்றி உடனே வருமா தெரியாது. அது எத்தனை நாள் போராடணும் தெரியாது. அப்போ அவனுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, the number of sitting, the number of times he fight with the enemy, அது ரெடியூஸ் பண்ணணும், குறைக்கணும். அப்ப அது குறைக்கணும்னு சொன்னா அவன் என்ன செய்யணும், தேவனிடத்திலே மீண்டுமாக விசாரிக்க வேண்டும். அதனால தான் என்ன திரும்பவும் கேட்கிறான், ஆண்டவரே நான் எப்பொழுது போக வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், முசுக்கட்டை மரச்செடிகள் இதிலே ஒரு இறைச்சல் கேட்கும். அந்த இறைச்சல் கேட்கும் போது, அந்த நுனிகளிலே ஒரு இறைச்சல் கேட்கும். அந்த இறைச்சலை நீ கேட்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் என்ன செஞ்சிருப்பா, உனக்காக யுத்தம் செய்ய புறப்பட்டு இருப்பார். அப்பொழுது நீ என்ன செஞ்ச, நீ போருக்கு போனேன்னு சொன்னா நீ ஜெயம் பெறுவாய். அல்லேலூயா. அப்போ அவர் செயல்படுற நேரத்துல நம்ம செயல்பட்டா தான் வெற்றி. அல்லேலூயா. அவர் செயல்படுற நேரம் தாவீதுக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, சொல்லாம சொல்லி இருக்கிறாரு. எப்படி சொல்லி இருக்கிறாருன்னா, அவர் சேனைகளின் கர்த்தர் யுத்தத்துக்கு போகிற அந்த நேரத்துல நீ என்ன செய்யணும், நீ போகணும். நீ அதுக்கு முன்னாடி போகலாமான்னா போ, போனதுக்கு அப்புறம் போகலாமான்னா போ, எல்லாமே போதான். ஆனா உனக்கு தேவை என்னது, வெற்றி. அந்த வெற்றி வேண்டுமானால் என்ன செய்யணும், அவர் எப்பொழுது போகிறாரோ அப்பொழுது நம்ம போகணும். அல்லேலூயா. அதுதான் நேரம். அதுதான் நேரம் என்று சொல்லுகிறோம். அப்போ அதைத்தான் விசாரிக்கிறான். குறிப்பாக அவன் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த நேரத்தை அவன் புரிந்து கொள்கிறான். அப்ப அவனுடைய கவனம் எதுல இருக்குன்னு சொன்னா, அந்த முசுக்கட்டு செடிகள் இலைகளின் மேல உள்ள அந்த உராய்கிற சத்தம், அந்த அந்த மெல்லிய சத்தத்தை அவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறான். அப்ப அந்த சத்தம் கேட்கிற வேளையிலே அவன் அந்த சண்டைக்கு புறப்பட்டு போய் அதை வச்சு கண்டிருப்பான் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ தேவன் யுத்தத்துக்கு போகிற அந்த வேளையிலே, தேவன் யுத்தம் செய்கிற அந்த வேளையிலே நாம் இறங்கி யுத்தம் செய்யும் பொழுது நிச்சயமாய் வெற்றியை காண முடியும். ஏன்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய தளத்துல தான் எல்லா யுத்தங்களுமே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா டெரிட்டரிஸ், எல்லா இதுலயுமே ஆவிகள் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த ஆவிகளை அவர் முறியடிச்சாதான், தேவன் முறியடிச்சாதான் பூமியில நாம வெற்றியை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம வெற்றியை பார்க்கணும், நம்முடைய காரியங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை பார்க்கணும்னு சொன்னா தேவன் புறப்பட்டு யுத்தம் செய்ய வேண்டும்.
அவர் புறப்படுகிற அந்த காலம், அந்த வேளை எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் தேவனை விசாரிக்க வேண்டும். அப்ப நம்ம ஜெபம் எப்பனாலும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் செய்யறத செய்வார். தட் இஸ் டிஃபரெண்ட். அது உங்களுடைய தேவை என்கிற மனநிலை எப்பொழுது தேவை என்கிற மனநிலையை பொறுத்தது. கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்ட பரவாயில்லங்கிற மனநிலையில் இருப்போமானால் அது கர்த்தரை அது கட்டுப்படுத்தாது. எனக்கு இது தேவை, இது எனக்கு கட்டாயம் தேவை என்று நீங்கள் தேவனை நிர்பந்தித்து பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களானால் அப்பொழுது தேவன் புறப்படுகிற அந்த நேரத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அதை அவர் மறைத்து வைக்கிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவர் மறைத்து வைக்கிறவர் அல்ல. தேவன் தாம் கிரியை செய்கிற வேலைகளை அவர் மறைத்து வைக்கிறவர் அல்ல. எனவே அவர் வெளிப்படுத்திக்கிட்டார். தாவீதுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார், நமக்கும் வெளிப்படுத்தி கொடுப்பார். அதாவது இந்த சத்தம் கேட்கும்போது நீ போ என்று சொல்லுகிறார். ஆனா அவன் கேட்கும்போது ஒரு தடவைக்கு என்ன செய்யறான், 2 தடவை கேட்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்க விசாரிக்கிறான். ஆண்டவரே நான் போகலாமா, நான் செய்யலாமா முதல் தடவை போ அப்படி சொன்ன உடனே அவன் கத்தி எடுத்துட்டு கிளம்பி இருந்தான்னு சொன்னா ஒருவேளை அவனுக்கு அந்த நாள்ல வெற்றி கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் போராடி ஒருவேளை ஜெயித்திருக்கலாம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனா குறிப்பிட்ட நேரம், தேவன் புறப்படுகிற அந்த நேரத்தில் அவனும் புறப்பட்டான் என்று சொன்னால் அதில் நிச்சயமாய் வெற்றியை கண்டிருப்பான் என்று நாம் விசுவசிக்க முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நியமித்திருக்கிற நேரம் மிக மிக முக்கியமான நேரம். இப்போ இதே போல இயேசு செயல்பட்ட காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். தேவனுடைய நேரத்தை இயேசு எப்படி கண்டுபிடித்து அந்த வழியிலே நடந்தார் என்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், லாசரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய லாசர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். இந்த செய்தியானது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் பக்கத்தில் உள்ள ஊரில் அவர் இருக்கிறார். அப்பொழுது செய்தி வந்து விட்டது, லாசர் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருக்கிறான் என்கிற செய்தி இயேசுவுக்கு வந்து விட்டது. ஆனா இயேசு பின்னும் 2 நாள் அங்கே தங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அவர் புறப்பட்டு போகல. ஏன் உடனே அவர் புறப்பட்டு போகல? இயேசு ஏன் உடனே புறப்பட்டு போகல? அவர் அப்போ போனா அவன் உயிரோடு காப்பாற்றி இருக்கலாமே. அதான் அவங்க மார்த்தாலும் மரியாதை இயேசு 4 நாட்கள் பிறகு வந்த பிறகு அவங்க சொல்றது, நீர் இங்கே இருந்திருந்தீரானால், ஏன்னா நாங்க சுகமா உயிரோட இருந்து போராடிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு தகவல் அனுப்பிட்டோம். நீங்க அப்பவே கிளம்பி வந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, அவனை காப்பாத்திருப்பீங்களே என்று சொல்லி இயேசுவிடத்திலே முறையிடுகிறார்கள். ஆனா இயேசு அதற்கு எந்த பதிலுமே சொல்லவில்லை, எதுவுமே சொல்லவில்லை. ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னா, தேவன் நிர்ணயித்த நேரத்தை இயேசு அறிந்திருந்தார். அதான் அதுல உள்ள முக்கியமாக நாம நோட் பண்ண வேண்டிய காரியம். என்ன இதுக்கு அந்த 10ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இயேசு தம்மை குறித்து தேவனுடைய குமாரன் என்று எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். உடனே இவங்க எல்லாரும் கல் எடுக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற என்னை மட்டும் கல்லெடுத்து எறியறதுக்கு நீங்க ஏன் முயற்சிக்கிறீங்க என்று சொல்லி அவரை விட்டு கடந்து போனார் என்று இந்த பகுதியில பார்க்கிறோம். அப்போ அவங்க எல்லாரும் கல்லெடுத்து எறியறதுக்கு ரெடியாக நின்றாங்கன்னா, இயேசுவை மட்டும் எறியறதுக்கு இல்லை, கூட இருக்கிற 12 பேரையும் சேர்த்து எறியறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 கொடுமையான ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி 10ஆம் அதிகாரத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. இப்பொழுது 11ஆம் அதிகாரத்தில் இயேசு அவர்களை விட்டு விலகி இன்னொரு ஊர்ல தங்கி இருக்கிறார். அப்ப அந்த ஊர்ல இருக்கும் பொழுது இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தி வருகிறது, இவர் இருக்கிறார், லாசர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் என்கிற செய்தி வருகிறது. உடனடியாக இயேசு இவர்கள் கல்லெறிவேன் என்று சொன்ன பகுதியை கடந்து அவர் அந்த பெத்தானியாவுக்கு போயிருக்க முடியும். ஆனால் அவர் போகவில்லை. ஆனா 4 நாட்கள், அதாவது 2 நாட்கள் தங்கி இருந்து விட்டு அதுக்கப்புறம் போகலாம் என்று சொல்லி கிளம்புகிறார். இப்பொழுது லாசர் மரித்து விட்டான், வாங்க நான் போய் அவனை எழுப்ப போகிறேன் என்று ஓப்பனா அவர் சொல்லிவிட்டு அவர் புறப்படுகிறார். அப்போ தோமா என்ன சொல்லுகிறார், வாங்க நாமும் போய் அவரோட கூட சாகலாம் என்று தோமா சொல்லுகிறதாக வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஏன்னா முந்தின 10ஆம் அதிகாரத்தில் நடந்த நிகழ்ச்சி அவ்வளவு பயங்காட்டி இருக்கிறது. தோமா ரொம்ப பயந்து போய் இருக்கிறார். அதனால இப்ப போவோன்னு சொன்ன உடனே வாங்க நம்மளும் போய் சாகலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இயேசு
மிக தெளிவாய் அறிந்திருக்கிறார். இந்த காரியம், அதாவது லாசருவை உயிரோடு எழுப்புகிற காரியம், தேவனுடைய நேரம் எதுன்னு சொன்னா அது 4 நாளைக்கு பிறகுதான் அந்த நேரம். அல்லேலூயா. இயேசு ஒரு விதவியனுடைய மகன் இதுல வரும்போது, பாடையில வரும்பொழுது அந்த பாடையை தொட்டார். தொட்ட உடனே அந்த பையனை கையை பிடித்து உயிரோடு எழுப்பி விட்டார். அதே போல அந்த நயீர் பட்டணத்தில் உள்ள அந்த சிறுமியை தலித்தா குமி என்று சொல்லி கையை கரம் பிடித்து தூக்கி விட்டார். இதெல்லாம் இன்ஸ்டன்டா உயிரை தேவன் கொடுத்தார், உடனடியாக கொடுத்தார். அப்படிப்பட்ட இயேசு இந்த வேளையிலே அவருக்கு மிகவும் பிரியமான லாசரு மரித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் எதற்காக காத்திருந்தார் என்று சொன்னால், தேவனுடைய வேலை வருவதற்காக காத்திருந்தார். தேவன் செயல்படுகிற வேலை வருவதற்காக காத்திருந்தார். அந்த வேலை 4 நாட்களுக்கு பிறகுதான் வந்தது என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆனா ஏன்னு சொன்னா, அதுதான் சொல்ல, இந்த வேலை நீங்க இதை நல்லா உணர்ந்திருக்கு. பிதாவிடத்துல பேசுகிறார். நான் எதை ஜெபம் பண்ணாலும் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் இப்போ வந்திருக்கிறேன் என்று இப்பொழுது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்போ அந்த இடத்திலேயே அவர் ஜெபிக்க முடியும். ஆனா தேவனுடைய நேரத்தை அவர் அங்கீகரித்தார். தேவன் லாசர் உயிரோடு எழுப்ப விரும்புகிற அந்த நேரத்தை அவர் குறிப்பாய் அறிந்திருந்தபடியினாலே 4 நாட்கள் கழித்து அங்கு பெத்தானியா ஊருக்கு அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த வேளையில அவரு செஞ்சதெல்லாம் ஒரே வார்த்தை, லாசரை வெளியே வா என்று கூப்பிட்டார். அவன் உயிரோடு வெளியே வந்தான் இருப்பார். கர்த்தருடைய மகிமை பலமாய் இறங்கி இருந்தபடியினாலே அவன் உயிரோடு, நான் அழுகி போய் இருக்குமே என்று சொல்லப்பட்ட அந்த கல்லறையிலிருந்து அவன் உயிரோடு வெளியே வந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்கிறது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதற்கு இந்த வேளைகளை நாம் அறிந்து ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக இந்த 2 காரியங்களை நம்ம ஆவிக்குரிய தளத்தில் போய் மாற்றி விடலாம் என்று நாம் நினைக்க வேண்டாம் என்று எடுத்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவன் முடிவு செய்த காரியத்தையும் தேவன் கொடுக்கிற அதிகாரத்தையும் நாம் மாற்ற முடியாது. தேவனுடைய அதிகாரத்தை நம்மளால மாற்ற முடியாது. தேவன் முடிவு செய்திருக்கிற காரியங்களை மாற்ற முடியாது. அதாவது இயேசு பிலாத்துவின் முன்னாலே நிற்கிறார். பிலாத்துவோட நிற்கும் பொழுது பிலாத்து சொன்ன, உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்று இயேசு இடத்திலே சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய அதிகாரத்தையும் தேவனுடைய முடிவையும் யாரும் மாற்ற முடியாது. அதான் தேவன் இது இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது யாரும் மாற்ற முடியாது. இதுதான் என்னுடைய அதிகாரத்தின்படி நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நம்ம மீது அவர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவர் சில சில வேளைகளில் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிற விதமாக அவர் தம்முடைய காரியங்களை அவர் மாற்றி அமைக்கிறார். சில காரியங்களை அதைத்தான் இதுக்கு முன்னாடி நான் எடுத்து சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய காரியங்களை தேவன் மாற்றி அமைக்கிறார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய காலங்களையும் வேலைகளையும் நாம் மாற்றி அமைக்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவங்க கேட்குறாங்க, நீர் மீண்டும் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுக்கும் காலம் இதுவோ என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, தேவனுடைய காலங்களையும் வேலைகளையும் அறிந்து கொள்வது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ தேவன் குறித்திருக்கிற காலங்கள் வேலைகள், அதாவது 2ஆம் வருகை எப்போ, இயேசுடைய 2வது வருகை எப்போ அப்படிங்கிறது இயேசுக்கு கையில் கிடையாது, அது தேவனுடைய கையில் இருக்கிறது. அப்போ தேவன் இந்த நாளில் நீங்கள் இயேசுவை பார்த்து நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் அப்பொழுது இயேசு வருவார். அது தேவன் குறித்திருக்கிற காலம், தேவன் குறித்திருக்கிற வேலை.
அது எந்த வேளையிலே அவர் செயல்பட வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருக்கிறாரோ அந்த வேளையிலே அவர் செயல்படுவார். இவைகளை நாம் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது என்று பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆவிக்குரிய தளத்திலே சரியான நேரத்திலே, அதாவது தேவன் வேதத்திலே குறித்து கொடுத்திருக்கிற அந்த வேளைகளிலே நாம் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசித்து தேவனோடு கூட பேசுவோம், தேவனோடு கூட இடப்படுவோம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே எல்லா காரியங்களையும் நமக்கென்று வாய்க்க பண்ணுவாராக. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பாராக. தாழ்த்தி கண்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசு தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன்.